வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா, மலையாளத்துல ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி தாங்க பார்க்க போறோம். சத்தா பச்சா. இந்த படத்தோட டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. த ரிங் ஆஃப் ரவுடி அப்படிங்கறதாங்க இந்த படத்தோட டேட்லைன். அத்வைத் நாயர் டைரக்ஷன்ல ரோஷன் மேத்யூ முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. மலையாள சினிமானாலே ஒரு யதார்த்தமான கதைகளும் கண்டிப்பா இருக்கும். அதுலயே இதுல ரஸ்லிங் பின்னணியை எடுத்து ரொம்ப புதுமையாவே கொடுத்திருக்காங்க. படத்தோட ஆரம்பமே ரொம்ப கலர்ஃபுல்லா காட்டுறாங்க. 3 சின்ன பசங்க வராங்க, லிட்டில், வெற்றி, அப்புறம் சேவியர். இவங்க 3 பேருக்கும் சின்ன வயசுல இருந்தே வால்டர் அப்படிங்கிற ஒரு வீரரை ஒரு ரோல் மாடலா வச்சுட்டு WWE மேல ஒரு அதீத பைத்தியமா இருக்காங்க. ரெஸ்லிங் பண்ணணும் அப்படிங்கறதா இவங்களோட ஒரே கனவாவும் இருக்கு. காலம் அப்படியே நகருது, இவங்க பெரியவங்களாவும் ஆகுறாங்க. லிட்டில் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஊருக்கு வராங்க. பழைய நண்பனான சேவியர் கூட சேர்ந்து மறுபடியும் லஸ்லிங் மேட்ச் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேரு தான் ஃப்ரைடே ஃபைட். இந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாவும் ஒரு ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரிதான் காட்டியிருக்காங்க. படம் இப்படி ஜாலியா போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த 3 நண்பர்கள்ல ஒருவரான வெற்றி இப்போ ஜெயில இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு அவரோட உயிர் நண்பனான சேவியர் தான் காரணம். ஆனா அந்த விஷயம் வெற்றிக்கு தெரியாது. இன்னொரு உருக்கமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயில இருக்கிற வெற்றியோட பொண்ணு சேவியர் தான் வளர்த்துட்டு வராரு. முதல் பாதி முழுக்க அந்த குழந்தையோட நடிப்பு செம கியூட்டாவே இருக்குங்க. வெற்றி ஜெயில இருந்து வெளியே வந்ததுமே அந்த பழைய ரெஸ்லிங் ஆட்டம் மறுபடியும் ஆரம்பிக்குது. வெற்றியோட இன்ட்ரோ சைன்ல இருந்து இன்டர்வல் வரைக்குமே படம் கொஞ்சம் விறுவிறுப்பாவே போகுதுங்க. 2ஆம் பாதியில தான் அந்த சீக்ரெட் வெளியே வருது. சின்ன வயசுல இருந்து வெற்றியோட ஆப்போசிட் டீம்ல இருந்த செரியன் அப்படிங்கிறவன் வெற்றி கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறான். அதாவது நீ ஜெயிலுக்கு போனது காரணம் நண்பனான சேவியர் தான் அப்படின்னு உண்மைய சொல்றான். இங்க இருந்துதான் நண்பர்களுக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. ஆனா இந்த படத்துல ஒரு வில்லனும் இருக்காங்க. அவன் என்ன செய்யறான்னா, நண்பர்களுக்குள்ள இருக்கிற பகையை தூண்டிட்டு அவங்கள மோத விட்டு வேடிக்கை பாக்குறான். இது நம்ம ஊர் பழைய படங்கள்ல வர அதே டெம்ப்ளேட் கதை தான். வில்லன் ஏத்தி விடுறதும் அப்புறம் நண்பர்கள் அடிச்சுக்கிறதும் 2ஆம் பாதியில கொஞ்சம் ஆவரேஜா தாங்க இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வில்லனை போட்டு மிதிக்கிற அந்த ரெஸ்லிங் சீன் ஒரு ஆக்ஷன் ட்ரீட்னே சொல்லலாம். ரோஷன் மேத்யூ சேவியர் கேரக்டர்ல கச்சிதமாவே நடிச்சிருக்காரு. அவர் எப்பவுமே கொஞ்சம் செலக்டிவான கதை தான் பண்ணுவார் போல, இதுலயும் அவர் முத்திரை பதிச்சிருக்காருன்னே சொல்லலாம். வெற்றி, லிட்டில், செரியன் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. கேமராமேன் அப்புறம் மியூசிக் டைரக்டர் 2 பேருமே சேர்ந்து செமையா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்கன்னே தெரியுது. குறிப்பா ரஸ்லிங் சண்டை காட்சிகள் டாப் நாச்சாவே இருக்கு. கிளைமேக்ஸ்ல மம்முட்டி ஒரு கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. மைனஸ்னு பார்த்தா கதை கொஞ்சம் யூகிற மாதிரி தாங்க இருக்கு. வில்லன் நண்பர்கள் சண்டைங்கிற அந்த பழைய ஃபார்முலா படத்தோட வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுது. ஆக மொத்தத்துல இந்த சச்சா பச்சா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல கொஞ்சம் ஜாலியான ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவியா ஆரம்பிச்சு இடையில கொஞ்சம் தடுமாறி கடைசியில ஒரு நல்ல ஆக்ஷன் மூவியா முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ரெஸ்லிங் பிடிக்கும் அப்படின்னா, ஒரு எமோஷனல் டிராமா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாங்க. நீங்க படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்துல எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.